பவன் கல்யாண் சார் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு, இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேன் இண்டியாவை வந்துருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு கடவுள் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்னமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்னைக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுகளை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு வின்னர். அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தா கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. ஆனால் அவர் உண்மையிலே கைத்தட்டி அவனை எல்லாரும் வந்து கீரவாணி சார் மரதமையாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமாவில் இருக்காரு. அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நின்னாரு டெபுட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அது தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. ஒரு பிஜேபி